தாவேக அரசினுடைய அதிரடி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எஸ் பதில் சொல்ல வந்தீங்க சுருக்கமா. நம்ம இதெல்லாம் பேசிட்டு பஸ் ஃபேர், ப்ரைவேட் பஸ் ஃபேர்லாம் ஏற்றிருக்காங்க, எவ்வளவு பஸ்ஸை நிறுத்தியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. பார்த்தீங்களா கன்வீனியண்ட்டாக கரண்ட் பில்லு கண்ணா பின்னான்னு 2 மடங்கு 3 மடங்குன்னு வந்திருக்கு. டெக்னிக்கல் கிளிச். ஏங்க என்னங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவா யாருமே பேசவே இல்லைங்க. என்னங்க 2 மடங்கு 3 மடங்கு வித்தியாசங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுங்களா? தவறாக கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். அதை நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பு இல்லாமல் ஒரு விலையேற்றம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வரி பிடுங்குற மாதிரி அர்த்தம். அடுத்த மாதம் சரி பண்ணி கழிச்சிக்கலாம். மன்னிக்கணும், அது என்ன உறுதி இருக்குது? அப்போ வாங்கின பணம் கட்டாமல் கரண்ட் கண்டினியூ ஆகிடுமா? அப்போ அரசு அப்படி பணம் வாங்கலாமா? அரசு ஒரு இப்படிப்பட்ட ஒரு தவறான செயலை ஈடுபடலாமா? அதிகாரிகள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இந்த அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருங்களா? இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு யார் காரணமான அதிகாரிகளோ அதை செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலைல்ல. இன்னும் நான் கேட்குறேன், நெல் அரிசி விலை எவ்வளோ ஏறி இருக்கு தெரியுங்களா? ஏறி இருக்கா? ஆமாம், கடுமையான விலையேற்றங்க. ஏன்னா இப்போ மழை பொய்த்து போயிருக்கு. மேகதாது பிரச்சனையை நம்ம பேசல, காவிரியிலிருந்து தண்ணி திறந்து விடல, டெல்டால அவ்வளோ பிரச்சனை இருக்கு. எப்படிப்பட்ட மக்களுடைய எந்த பிரச்சனைகளையும் இவர்கள் பேச விடாம ஜனநாயகன் படம் ரிலீஸு, இந்த அமைச்சர்கள் பண்ணுகின்ற மற்ற சேட்டைகள், மக்கள் பிரச்சனைகளை இங்கு பேசுவதற்கு இடமே இல்லாம ஒரு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ற டாக்டிக்ஸை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரதை நாம ஏன் கவனிக்க மறுக்கிறோம்? இது எல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. நாம எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோங்க? இதோட சேர்ந்து என்ன பண்றீங்க? இதோட சேர்ந்து நாங்க தானே இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே தானே இருக்கோம். எங்க பேசாம இருக்கோம்? நீங்க கட்டுமான பொருட்களோட விலை எவ்வளவு ஏறி இருக்கு, அப்போ ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவு பாதிச்சிருக்கு நீங்க பாருங்களேன். இது மட்டும் இல்ல, ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றாரு. அண்ணா, அந்த 100 கோடி ரூபா பழனி இடத்தை யாருன்னு என்னென்ன 4 பேர் 2 பேர் கரையம் பண்ணா, 2 பேர் வாங்கினா, ஒருத்தர் படத்தை தான் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, மீதி 3 பேர்த்து படத்தை ஏன்னா இது வரைக்கும் நீங்க ரிலீஸ் பண்ணல? அவங்க யாராவது தாவேக்காரங்க கூட போட்டோ எடுத்தது ஏதாவது இருக்கா? பயத்துல நீங்க ரிலீஸ் பண்ணலையா? ஜனநாயக ரிலீஸ்க்கு கூட பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் இப்ப நிறுத்தி வச்சிருக்கீங்க கேக்குறேன். அப்ப நீங்க ஊழல் செய்யறது அமைச்சர் உறுதியா இல்லையா? புகழேந்தி சார் நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அரிசி விலை அதிகமா இருக்கு, கட்டுமான பொருள் விலை அதிகமா இருக்கு, கண்டுக்காம போறீங்களே. சொல்லிக்கிட்டே இருக்காரு, அண்ணா அடிக்கிட்டே இருக்காரு. என் வீட்டுக்கு ஒசூர்ல பில்லு கையிலே இருக்கு, 0 தான் வந்திருக்கு பில்லு. என்னன்னா அந்த லிமிட்டுக்கு தப்பா கால்குலேட் பண்ணா கூட 0 வராதுனே. இல்ல 0ங்க. ஏன்னா அந்த லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்றது இல்ல எலக்ட்ரிசிட்டிய. எனக்கு ஒவ்வொரு மாசமும் 0 பில் தான், நான் 10 பைசா கட்டுறது இல்ல. அதனால எனக்கு வருது. தாவேக்காரங்களுக்கு ஏதாவது சிறப்பு தள்ளுபடியோ? இல்ல சார், நான் போன தடவையும் இதுதான், இந்த தடவையும் இதுதான். சும்மா போற போக்குல அது ஏறிடுச்சு, இது ஏறிடுச்சு, வெண்டைக்காய் ஏறிடுச்சு, கத்திரிக்காய் ஏறிடுச்சு. என்ன சார் இப்படி வந்து நீங்க 19 நீங்க பேசக்கூடாது. நீங்க சாமானியர்கள் எல்லாம் சார், எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு கரண்ட் பில் வரலன்னா என்ன மாதிரி பில் இது மீட்டர்னு எனக்கு புரியல. ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஏறிடுச்சா, ஆமா ஏறிடுச்சு, பள்ளி ஏறிடுச்சு, இந்த பள்ளி உள்ள போயிடுச்சு. அது மாதிரி ஏறிடுச்சுன்னா எங்க சார் என்னோட ஃப்ரெண்ட் தமிழ்மாறன் எங்கேயும் எதுவும் இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் அடுத்து கேளுங்க. அடுத்தது இதையெல்லாம் சார் ஏறிடுச்சுன்னு சொல்றதுக்கெல்லாம் அமைச்சர்கள் ராஜ்மோகனும் நிர்மல்குமாரும் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு தமாஷு, எனக்கு பொன்வில்சன் சார் சொன்னாரு, தப்பில்ல அவர் பாவம், அவர் மேஜிஸ்ட்ரேட் சொன்னதா சொன்னாரு. அந்த மேஜிஸ்ட்ரேட் அப்புறம் 5 நாள் ரிமாண்ட் பண்ணாரு. 1 கைக்கு முதுகெலும்பு உடைப்பேன், எலும்பு உடைப்பேன். ரொம்ப நியாயமான ஜனநாயக ரீதியான பேச்சு. ஏன் பேசுறாங்க யாருக்கு இல்ல யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், பதில் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன். ஏற்கனவே உடைச்சிருக்காங்க. ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் கையை உடைச்சு ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதனால அதை உடைப்பேன், இதை உடைப்பேன்றது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான் சார். நான் கேட்கிறேன், டிரான்ஸ்ஃபர்ன்றீங்களே, சேலம் கலெக்டர் ரோகிணி என்ன பண்ணாங்க? நல்லா தானே இருந்தாங்க சேலத்துல. அந்த மக்கள்லாம் போற்றக்கூடிய இடத்துல தானே நீங்களும் வச்சிருந்தீங்க, நல்லா இருந்தாங்க. அந்த சேலம் கலெக்டர் சார் தூக்கி எறிஞ்சீங்க.
அப்ப அது பெரிய பிரச்சனையா போச்சு சார். அதே மாதிரிதான் நாங்களும் நாங்க அதே மாதிரிதான்றாரு. பொள்ளாச்சியில சார் இருங்க இல்ல நான் பேச பொள்ளாச்சியில பாலியல் சம்பவம் நடந்தது. அந்த யார் பண்ண காரணமா இருந்தாரோ அந்த ஆபீசரே பேட்டி கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாரு. சிபிஐக்கு போய் தான் அந்த கேஸ் முடிஞ்சது. நியாயமா? அப்புறமா 2 பேர்த்த லாக்அப்ல போட்டு ஜெயராஜையும் பினிக்ஸையும் அடி நடிச்சு ஒரு நாங்களும் அநியாயம் பண்ணுவோம்ன்றீங்களா? ஆக்ஷன் இல்ல அது ஆக்ஷன் இத சொல்லுங்க. அப்ப இல்ல வர நீங்க சொன்னதுக்குலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பதில். நாங்க ஒண்ணும் அப்படி எல்லாம் விட மாட்டோம் யாரையும். லாக்அப் டெத் அந்த டெத்துன்னு அது 2 ஆச்சு. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. அதுவும் சிபிஐக்கு போச்சு. நடந்ததா இல்லையா சார்? சொல்லுங்க பாப்போம். ஜவஹர் அலி சொன்ன மாதிரி 13 பேரை சுட்டு அருணா ஜெகதீசனுடைய 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன செய்ய போகிறது இந்த அரசு? எப்படி போகும்? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 60 நாட்கள்ல இந்த அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் செய்த ஏதாவது ஒரு 5 திட்டங்கள் சொல்லுங்க. 2 கண்ணுக்கு தெரிஞ்சு தேர்தல் வாக்குறுதியில், அதாவது 3 சொல்லலாம். ஒன்று நீங்கள் என்னன்னா, இந்த பெட்ரோல் சிங்கப்பெண் அதிரடிப்படை நீங்கள், ஆனால் ஏற்கனவே இருந்தது ஆமா பெட்ரோல் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிங்க் பெட்ரோல் இருந்துச்சு. இதெல்லாம் நிர்பயா ஃபண்ட்லேருந்து வருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வந்த உடனே நீங்கள் மின்சாரத்தில் நாங்கள் 200 யூனிட், ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் தெளிவாக கொடுத்துருக்கீங்க ஒரு மாதத்திற்கு 200 யூனிட். அப்போ நீங்கள் பச்சை போய் இப்போ சொல்லி மாத்துறீங்கன்னா அதில் என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் யார் கொடுத்தா? இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுத்தாங்களா? மாதம் 200 யூனிட் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோம், ஆனால் இப்போ எங்களால் முடியல, அதனால 2 மாதத்துக்கு கொடுக்குறோம். 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஜெயலலிதா அம்மா கொடுத்த 100 மட்டும்தான் செல்லுபடியாகும், விஜய் சொன்னது செல்லாது அப்படின்னு சொன்னீங்களா? அடுத்து எடுத்துக்கோங்க. 3வது விஷயம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? 50,000 வரைக்கும் தள்ளுபடின்னு சொல்லி அதற்கு கொஞ்சம் போட்டு கொடுத்து 75,000 வரைக்கும் தள்ளுபடின்றீங்க. அப்போ குளறுபடியின் மொத்த உருவமாக நீங்க ஆட்சி செய்றீங்களா அப்படின்னு கேள்வி. இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி விவசாயிகளின் ஆணிவேர் பிரச்சனை. குறுவை 6 லட்சம் ஏக்கர் பொய்த்து போயிடுச்சு. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்க முடியல. சம்பா அடுத்தது, அதுதான் மிகைப்படுத்தப்பட்ட நம்ம லட்சக்கணக்கான ஏக்கர் இன்னைக்கு சாகுபடி பண்ணோம். அது பண்ணாததால இன்னைக்கு என்னாச்சு? போயிட்டு போச்சு. 15 இருந்து 20 ரூபா ரேட் ஏறி போச்சு. காவிரியில தண்ணி இல்ல, மேட்டூர்ல தண்ணி திறந்து விடல. இன்றைக்கு கிட்டத்தட்ட 120 டிஎம்சி வரைக்கும் தண்ணி திறந்து விட மறுக்கிறாங்க. அதற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம கிட்ட. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தேர்தல் அறிக்கையை வடிச்சிட்டு 324 இந்த அறிக்கை என்ன செஞ்சீங்களா எடப்பாடியார், 317 இந்த தேர்தல் அறிக்கை என்ன செஞ்சீங்களா எடப்பாடியார் அப்படின்னு கேட்டாங்க. திமுக ஆட்சியில் நம்ம நண்பர் வில்சன் ஒவ்வொரு வாக்குறுதி நம்பர் சொல்லி லிஸ்ட் அவுட் அதை பார்த்து சொல்லுவார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா, இந்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா, இந்த வாக்கு. அதே மாதிரி ஆட்சிக்கு 60 கேட்குறாரு. அதான் ஆட்சிக்கு 60 நாள் கேட்குறார். கேட்கட்டும். மத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைய வாக்குறுதி இருக்கு. நான் சொல்றேன் சார், முதல் பட்ஜெட்டே போடல. முதல்ல நான் கேளுங்க, நான் என்ன சொல்றேன், முதல் பட்ஜெட்டே நாளைக்கு தான் போட போறாங்க. இது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் போட போறாங்க. அந்த பட்ஜெட்ல தான் அறிவிப்பறியானா ஏற்கனவே கடந்த காலத்தினுடைய திமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு எல்லாமே நிதியை நிறுத்திட்டாங்க. நிதியே இல்லாத நிலை. இன்னும் சொல்ல போனா மவுண்ட் ரோடு மேம்பால திட்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த அப்படியே பெண்டிங்ல நிக்குது. காரணம், நான் கேட்ட அந்த கான்ட்ராக்ட்ல பணம் 10 பைசா அதற்கு பிறகு தேர்தலுக்கு வரவே இல்லை, முன்னாடியே வரல. அதனால திட்டத்தை நிறுத்தி. அப்போ இந்த பட்ஜெட்ல தான் நிதி ஒதுக்குவாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி. நீங்க அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு 6000 கோடி ரூபாய் நீங்க ரத்து பண்ணது நீங்க பாராட்ட வேணாமா? 200 யூனிட் கொடுத்தது பாராட்ட வேணாமா? பண நெருக்கடியில பண்ணிருக்காங்களா?